இப்போ கிழமைகள் அப்படின்னா பொதுவாக ஹிந்துஸில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில பொதுவாக நல்ல காரியம் சாமி கும்பிடுறது, பூஜைகள் பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விஷயமான விதங்களில் வகுத்து வச்சுருக்காங்க. அந்த முகூர்த்த தினங்களை தவிர்த்து இந்த 7 நாட்கள் 7 கிழமைகளில் எந்த ஒரு நாள் ரொம்ப நல்ல ஒரு நிமிஷமோ நம்ம ஒரு சுவாசம் எல்லாமே இறைவன் கொடுத்தது இல்லையா? எல்லா கிழமையும் நல்ல கிழமை. தொழில் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், மெடிக்கல் ஆகட்டும், ஒரு காலேஜில் சேர்க்குறதாகட்டும், ஒரு நோட்டீஸ் அடிக்கிறதாகட்டும், எந்த ஒரு சுப பெட்டராக இருக்கும். இந்த நாட்கள் 100% பவர்ஃபுல்லான நாள். மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம காவாங்கரை புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாயை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழமைகளை பற்றி தான். இப்போ கிழமைகள் அப்படின்னா பொதுவாக ஹிந்துஸில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில பொதுவாக நல்ல காரியம் பண்ணலாம், இல்லை சாமி கும்பிடுறது, பூஜைகள் பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விஷயமான விதங்களில் வகுத்து வச்சுருக்காங்க. அந்த வகையில் இந்த சுபமுகூர்த்த தினங்களை தவிர்த்து இந்த 7 நாட்கள் 7 கிழமைகளில் எந்த ஒரு நாள் ரொம்ப நல்ல நாள், எந்த ஒரு செயலை நீங்கள் தொடங்கினாலும் இந்த கிழமையில தொடங்குங்க அப்படின்னு நீங்கள் எந்த நாளை சொல்லுவீங்க? நிறைய பேர் மனசில் இந்த டவுட் இருந்துகிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு வர கிளைண்ட்ஸுங்களும் நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ இந்த மாதிரி கடை ஓப்பன் பண்ண போகிறேன், இதுக்கு எப்போ பண்ணலாம், இந்த மாதிரி பூமி பூஜை போட போகிறேன், எப்போ பண்ணலாம் கேட்பாங்க. நான் டேரெக்டாக சொல்லுவேன். இப்போ நீங்கள் லைவாகவே கேட்டிருக்கீங்க. இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஹிந்து சமுதாயப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிகமான எதிர்பார்க்குற நாள் வந்து செவ்வாய் முதல் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தவிர்த்து முன்னாடியே என்ன பிஃபோராக பண்ணுற மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பண்ணுவாங்க. இந்த காசு கொடுக்கல் வாங்கிறத பற்றி பேசலை, ஒரு சுப காரியம், ஒரு பூமி பூஜையோ, ஒரு நல்லதோ, ஒரு கல்யாணமோ, ஒரு ரிசப்ஷனோ எதுவுமே வைக்கணும்னா இந்த நாட்களில் வைப்பாங்க. நல்ல விஷயம் செய்வாங்க, ஒரு இடத்துக்கு போகிறது, கோயிலுக்கு கிளம்புறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஹிந்துஸில். இப்போ இஸ்லாத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே எல்லாமே ரப்பு கொடுத்து தான், இறைவன் கொடுத்தது தான். புரியுதுங்களா? ஒரு மணி நேரமோ ஒரு நிமிஷமோ நம்ம ஒரு சுவாசம் எல்லாமே இறைவன் கொடுத்தது இல்லையா? எல்லா கிழமையும் நல்ல கிழமை தான். இதில் வந்து செவ்வாய் புதன் திங்கள் அப்படின்றது கணக்கு கிடையாது. எங்கள் இஸ்லாத்தை அதை பார்க்கவே மாட்டாங்க மோஸ்ட்லி. அதில் முக்கியமாக சிறப்பு எங்களதில் பார்த்திங்கன்னா இஸ்லாத்தில் வெள்ளிக்கிழமைன்றது ரொம்ப முக்கியமாக தொழுகிற நாள்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை எல்லா வக்தும் தொழுவணும். வெள்ளிக்கிழமை தான் தொழுவன்னு கிடையாது, எல்லா வக்தும் தொழுவணும். எப்பப்போ நம்மளுக்கு டைம் இருந்தோ நம்ம தொழுதுட்டுருக்கலாம், ஜிக்கிர் ஓதலாம், எல்லாமே செய்யலாம். இது வெள்ளிக்கிழமைன்றது ஒரு ஸ்பெஷல். அது அப்பத்துலேருந்தே கொண்டு வந்தாங்க. அது சொல்லப்போனால் இப்போ இருக்கிறது தான் 5 வக்து, 21 வக்து இருந்தது. 21 முறை தொழுவது இருந்தது. அது கொஞ்சம் ஜென்ரேஷன் வளர குறைஞ்சி 5ல் நின்றுச்சு. இதுதான் உண்மை. இதை பார்த்தவங்களுக்கு சில பேருக்கு தெரியும், புதுசாக வரவங்களுக்கு தெரியும். 21 வேலை இருந்தது. அப்புறம் எங்கேருந்து சாப்பிட்றது, எங்கேருந்து வீட்டில் இருக்கிறது, எங்கேருந்து வேலை செய்கிறது, எப்படி ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போய் 21 வக்து தொழுவ முடியுமா? அதனால் அதை குறைச்சி 5ல் வந்து நின்றுச்சு. 5 வக்து தொழுவணும் அப்படின்னு. அது வெள்ளிக்கிழமை செய்வாங்க. இப்போ இஸ்லாத்தில் ஹிந்து கிறிஸ்தவர் பார்க்காம பொதுவாக ஒரு நாள், புரியுதுங்களா? அது எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானாட்டம் எனக்கே சரி, இப்படி நான் ரொம்ப விரும்பி எனக்கு சூட் ஆகிற நாள் வந்து எனக்குன்னு இல்லை, யார் வேணாலும் காமனான நாள். இதில் ஜாதி மதம் வேதம் அதெல்லாம் கிடையாது, எந்த ஒரு மொழி எந்த இதெல்லாம் கிடையாது. பொதுவாக ஒரு நாள் எந்த நாள் பண்ணான்னு கேட்டால் திங்கட்கிழமை பண்ணணும். எப்போ பண்ணணும்? திங்கட்கிழமை அன்னைக்கு 1 ராவுகாலத்துக்கு முன்னாடி, 7:30லேருந்து 9 ராவுகாலம் திங்கட்கிழமை கம்பல்சரி வரும். 1 அதுக்கு முன்னாடி பண்ணிடணும். இல்லை லேட்டாக பண்ணுற ஆப்ஷனாக இருந்தால் 10 மணிக்கு மேலே பண்ணணும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா, திங்கட்கிழமை ஃபாலோ பண்ணுவேன், தோற்ற சரித்திரமே கிடையாதுமா. நான் எழுதி கொடுக்குறேன், நான் சவாலே விடுறேன். பை, நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லா விஷயமும் திங்கட்கிழமை தான் பண்ணுறேன், ஆனால் நான் லைஃப்பில் இறங்கின்னு போகிறேன்னு சொல்லுங்கள். ஒருத்தரை சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த வீடியோலேருந்து கரெக்டாக 1 இயர் போட்டோம். இந்த வீடியோலேருந்து 1 இயர் போட்டோம். 1 இயருக்குள்ளே 52 வாரம் வருது ஒரு வருஷத்துக்கு இல்லையா? 52 வாரத்தில் 52 திங்கட்கிழமை நான் பண்ணேன் பை, ஆனால் நான் வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். திங்கட்கிழமையை கடைப்பிடிச்சவன் வாழ்க்கையில் மேலே ஏறிடுவான். இது ஒரு சின்ன சூட்சமாக தான், அதை நான் சொல்கிறேன் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா, எனக்கே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தொழுவோம், வேலைக்கிழமை தர்காவுக்கு போவோம். ஆனால் நான் இன்றைக்கும் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நிறைய தர்காவுக்கு திங்கட்கிழமை தான் நான் போவேன். ஆமாம், சொல்லியிருந்தீங்க. என்னோடய ஆஃபீஸாக இருக்கும் போதும் தர்கா திங்கக்கிழமை தான் லீவ் விடுவேன். இப்போ இந்த தடவை கொடிமரம் தான் இதுவும் நான் திங்கக்கிழமை தான் அமைதிப்படுத்திட்டு ஓதுறது கொள்வது திங்கக்கிழமை லீவு. ஆனால் இங்கே ஓதுறது போயிட்டுருக்கோம், மௌலிதி ஓதுவோம்,
ஜாலியாக ஓதுறதுலாம் நிறைய ஓதிக்கிட்டு இருப்போம் திங்கக்கிழமை அன்றைக்கி. அதனால தான் இங்கே லீவ் விட்டுருது. ஸோ திங்கக்கிழமை லீவ் விட்டு நம்மளோட பர்சனல் லைஃப்பில் எனக்கு என்னென்னகள் தேவையோ, நான் வீட்டில் ஒரு இடம் வாங்கணும், ஒரு பூமி பூஜை போடணும், ஒரு கார் வாங்க போகிறோம், வண்டி வாங்க போகிறோம், ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ஒரு நகை வாங்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு காமனான விஷயம் இந்த சுப முகூர்த்த நாள் இது தவிர்த்து நடுவில் ஒரு நாள் எந்த கிழமை பண்ணலான்னா ரொம்ப பெஸ்ட்டு திங்கக்கிழமை பண்ணலாம். 100% பண்ணலாம். நம்பி துணிஞ்சு இறங்கலாம் திங்கக்கிழமை மாதிரி தெரியும். உங்களுக்கு கூட சொல்கிறேன், நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாத ஒரு விஷயம் திங்கக்கிழமை ஆரம்பிங்க. ரொம்ப வருஷமாக இழுத்துட்டு போய்ட்டு இருக்க விஷயம் திங்கக்கிழமை ஆரம்பிங்க. ரொம்ப கடத்தில் ரொம்ப மீட்டுட்டு இருக்கேன், இந்த கடத்தை கொஞ்சம் கொடுக்க போகிறேன்னா திங்கக்கிழமை கொடுங்க. அப்படியே சர்ன்னு போகும். உடம்பு முடியல, ரொம்ப நாளாக வியாதியில் படுத்துட்ருக்கேன், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், திங்கக்கிழமை போங்க, சீக்கிரம் உங்களோட விஷயம் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் தாமதமாக நடந்துகிட்டு இருக்குதோ, எது விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்காமல் இருக்கோ அதெல்லாம் முயற்சி பண்ணுற நாள் நீங்கள் போகிறதா இருந்தால் திங்கக்கிழமை போகலாம். இது சில பேருக்கு கலாய்க்கிற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. சொல்ல வர கருத்து என்னென்னா, போக தான் போகிறீங்க, செவ்வாய் புதனில் போகிறதுக்கு பிஃபோராக கூட நீங்கள் திங்கக்கிழமை போய் பாருங்கள், உங்களுக்கு முடியும். வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை ஆரம்பிக்க போகிறீங்க, டைம் இருந்தது, ஆளும் இருக்காங்கன்னா திங்கக்கிழமை ஆரம்பித்து பாருங்கள். இது எனக்கு நாள் காலண்டரில் பார்த்து எனக்கு இது போட்டுச்சு அது போட்டுச்சுலாம் நம்பாதீங்க. திங்கக்கிழமை வார்த்தை போட்டு நீங்கள் எந்த சாமி கும்பிட்றீங்களோ இறைவன் மேலே வார்த்தை போட்டு, எந்த சமுதாயத்தில் இருக்கோ அவன் அந்த சாமி மேலே வார்த்தை போட்டு திங்கக்கிழமை ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அல்லாவோட கிருபையில கண்டிப்பாக ஒரு வருஷம் எதுக்கு 6 மாதத்தில் அவங்க மாற்றம் தெரியும். 52 வாரத்தில் நடுவில் பார்த்தீங்கன்னா 22 வாரமாக 25 வாரம் வரும். அதுலேயே அவங்களுக்கு மாற்றம் தெரியும். அந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும் இந்த நாட்கள். 100% பவர்ஃபுல்லான நாள்மா. சரிங்களா? ரொம்ப ரசூலுல்லாஹ் அதை சொல்லுவாங்க, அது ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் அது திங்கக்கிழமை. நீங்கள் எந்த ஒரு தொழிலாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், மெடிக்கல் ஆகட்டும், ஒரு காலேஜில் சேர்க்குறதாகட்டும், ஒரு நோட்டீஸ் அடிக்கிறதாகட்டும், எந்த ஒரு சுப காரியம், எந்த ஒரு நல்ல விஷயமோ முகூர்த்த நாள் தவிர்த்து மற்ற நாட்களில் பண்ணலாமான்னு கேட்டால் வேலைக்கிழமையோட நான் சொல்கிற ஒரே நாள் திங்கக்கிழமை. நிறைய பேர் சொல்லுவாங்க புதன் கிடைச்சாலும் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க. நான் புதன் கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நானே புதன்காரன் தான், கடகராசி. கடகராசியா பாய் நீங்கள்? சொல்லுங்களா, நான் கடகராசின்னா புதன் நான் நாளை குறிச்சா பச்சை, எனக்கு பச்சை தான் செட் ஆகும். புரியுதுங்களா? நானும் ராசி பேசுவோம், பட் நான் அதெல்லாம் பேசுறது இல்லை. அதான் விஷயம். ஸோ சொல்ல வர கருத்து என்னென்னா, எந்த நாட்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, முகூர்த்த நாள் இல்லை பை சடனாக நான் பண்ணிட்டேன் பண்ணலாமான்னு கேட்டால் திங்கக்கிழமை தாராளமாக எந்த விஷயமா இருந்தாலும் கண்ணு மூடி நீங்கள் இறங்கி பாருங்கள், அல்லாஹ் கண்டிப்பாக லேசாக்குவான். கண்டிப்பாக ரொம்ப அருமையாக சொன்னீங்க பாய். கிழமைகளில் திங்கக்கிழமை ரொம்ப நல்ல நாள். அதே மாதிரி அன்றைக்கி துவங்கும் பொழுது ராவு காலத்திற்கு முன்பு அல்லது ராவு காலம் பின்பு நீங்கள் துவங்கலாம். எந்த டைம் வசித்து அதை சொல்ல போனால் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட தர்காவில் கொடிமரத்தினதே பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு பண்ணேன். ஆனால் இது மீடியாவுக்கு தெரிஞ்சது, வந்தவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் நான் காலையில் இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா 4:30 மணி பிரம்ம முகூர்த்தத்தில். நான் பிரம்ம முகூர்த்தம்னா ஃபஜர் தொழுதுட்டு வருவேன். தொழுறதுக்கு முன்னாடி நான் செய்ய மாட்டேன். ஃபஜர் தொழுதுட்டு இங்கே வந்தேன். இங்கே தொழுதேன், ப்ளஸ் ஓத வேண்டியதெல்லாம் இங்கே செஞ்சுட்டேன். காலையில் நான் முடிச்சிட்டேன். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் ஒரு முதல் விதம் தொடங்குறோம் அப்படின்னும் எதுக்கு கல்யாணம் சமூகத்தில் வைக்கிறாங்க, எதுக்கு அவ்வளோ காலையில் வைக்கிறாங்க? 10:30 மணி மேலே தூங்கிச்சு டாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. ஏன்னா கல்யாணன்றது காலங்காலமாக வாழணும், 2 பேர் சந்தோஷமாக அந்யோன்யமாக அந்த லைஃப் லாங் வாழணும். அதனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் இந்த திங்கக்கிழமையில் முகூர்த்தம் அந்த ராவகாலத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை பண்ண முடியாத சூழ்நிலை ஈவினிங் தான் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாமா திங்கக்கிழமை, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க பாய். நன்றிம்மா.